விஜய் மனு தாக்கல் பண்றப்போ அவர் சப்மிட் பண்ண அவரோட சொத்து விவரங்கள் ஒரு தற்குறி அப்படிங்கிறத அவரே ரொம்ப தெளிவாக வேட்புமனு தாக்கல்ல அவர் சொத்து விவரங்களை சொல்லியிருக்காருங்கிறதுல ரொம்ப தெளிவாக தெரியுது. 33-34 வருஷம் சினிமா துறையில் நடித்த ஒரு பிரபலமான நடிகருக்கு குறைஞ்சது ஒரு 4000-5000 கோடியாக சொத்து இருக்கும் அப்படின்றாங்க. அது இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கு. கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் மக்கள் சேவை பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னார். ஆதவர்ஜுனாவே சொல்கிறாரு, வருஷத்துக்கு 1000 கோடியை விட்டுட்டு எங்கள் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ செங்கோட்டையன் சொல்கிறாரு, அவர் 500 கோடிங்கிறாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே 200 கோடிங்கிறாங்க, 500 கோடிங்கிறாங்க, 1000 கோடிங்கிறாங்க. ஒரு ஸ்கூல் நடத்துகிறதா சொல்கிறாரு, அவர் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்காருன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் அவர் கரெக்டாக தாக்கல் பண்ணிட்டாரு. 4 கார் இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இது எல்லாம் தாக்கல் பண்ண விஜய் ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கந்து வட்டி கொடுவாங்கல்ல, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாரு. பொண்டாட்டிக்கு கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு. வட்டி கொடுத்துருக்காரா, 5 ரூபா வட்டியா, 4 ரூபா வட்டியா? உயிர் கொடுத்த அப்பா, அந்த அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா, அப்புறம் ஒரு 2000 நம்ம கொடுத்துருக்காரு. அம்மாவுக்கு ஒரு 87 லட்சம் கொடுத்துருக்காரு. இல்லை மகனுக்கு ஒரு 8 லட்சம், மகளுக்கு ஒரு 4 லட்சம். சஞ்சய் போய் கேட்பாரு, அப்பா ஐ வாண்ட் 10,000. ஓ 10,000 அப்படின்னு ஒரு டைரி எழுதி அப்படியே கொண்டு பார்த்தீங்கன்னா 8 லட்சத்தி சொச்சம், அப்புறம் 462 ரூபா. என்னங்க இது இப்படி துல்லியமாக வச்சிருக்காரு, மகனுக்கு கொடுத்த கடனை கூட. அப்போ எப்படிப்பட்ட சமீபத்தில் போனார்ல அட்லியோடைய மனைவி பிரியாவோடைய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போனார்ல, அந்த தனி விமானத்தில் போனதுக்கு செலவு எவ்வளோ தெரியுமா? 40 லட்சம். அது இல்லாமல் 7 ஸ்டார் ஹோட்டலு, அங்கே எடுத்த காரு கீரு எல்லாம் சேர்த்தா அது ஒரு 10 லட்சம். 50 லட்ச ரூபா ஒரு அட்லியோடைய மனைவி நிச்சயத்துக்கு தேர்தல் நேரத்தில் நீங்கள் போயிட்டு செலவு பண்ணுறீங்க. பையனுக்கு கொடுத்த 8 லட்சத்துக்கு கணக்கு பார்க்குறீங்க. சங்கீதா மனைவி அவங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு விவாகரத்து வழக்கு கேட்டு போயிருக்காங்க. அவங்க ஜீவனாம்சம் வேணுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பணம் அவர் 520 கோடி ரூபா தான் இன்னைக்கு சொத்து இருக்குன்னு சொல்லும் போது கோர்ட்டை என்ன சொல்லுவாங்க, ஏமா அவருக்கு 520 கோடி ரூபா சொத்து இருக்கு, நீங்க ஒரு 100 கோடி ரூபா வாங்கிட்டு போங்க, நீங்க ஒரு 200 கோடி ரூபா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா சங்கீதாக்கு விபூதி அடிக்கிறதுக்காண்டி காட்டுற கணக்கு தான் இதெல்லாம். 520 கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. இப்ப மனைவியா 28 வருஷம் சங்கீதா வாழ்ந்திருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு விஜய் பற்றின ரகசியங்கள் தெரியாம இருக்காது. நான் சொல்றது எங்கெங்க சொத்து வச்சிருக்காரு, எங்கெங்க சொத்து வாங்கி வச்சிருக்காரு, எப்படி பினாமி பேர்ல சொத்து வாங்கி வச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் பணம் கையிருப்பா வச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் நகை வைரம் வெள்ளி எல்லாம் வச்சிருக்காரு, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா முழுக்க சங்கீதாக்கு தெரிஞ்சிருக்கும். யார் பேர்ல சொத்து வாங்கி வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. இந்த நடிகை பேர்ல வாங்கி வச்சிருக்காரா, இல்ல வேற யார் பேரையும் நடிகை வாங்கி வச்சிருக்காரா நமக்கு தெரியல. பல பேரோட அவர் சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. ஸோ பினாமியா பல பேர் விஜய்க்கு இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ நம்ம கூட இணைந்திருக்காரு சினிமா விமர்சகர் மற்றும் தயாரிப்பாளர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் விஜய் மனு தாக்கல் பண்ணாரு. மனு தாக்கல் பண்றப்போ அவர் சப்மிட் பண்ண அவரோட சொத்து விவரங்கள் தான். ஸோ இவ்வளோதான் அவருக்கு சொத்தா அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதே நீங்கள் ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க? சொத்து 500 கோடி 520 கோடின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கே 275 கோடி ரூபா வாங்குறாரு. அவர் தான் சொன்னார், கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் மக்கள் சேவை பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னார். கேரியரின் உச்சம் அப்படின்னா 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்ற வெளியில் பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 300 கோடி ரூபா சம்பளம்லாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஆதவர்ஜுனாவே சொல்கிறாரு, வருஷத்துக்கு 1000 கோடியை விட்டுட்டு எங்கள் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ செங்கோட்டையன் சொல்கிறாரு, அவர் 500 கோடிங்கிறாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே 200 கோடிங்கிறாங்க, 500 கோடிங்கிறாங்க, 1000 கோடிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் கேரியரின் உச்சமாக இருக்கும். இப்போ இவர் பார்த்திங்கன்னா மொத்த சொத்து கிட்டத்தட்ட 34 வருஷம் அவர் சம்பாரிச்ச சொத்தே பார்த்தீங்கன்னா 520 கோடி ரூபா தான் அப்படிங்கிறார். ஒரு படத்துக்கே 275 கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சரி. ஒரு காலகட்டத்தில் விஜய் 69 படம் இப்போ நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு 10 படத்துக்கு பெருசாக சம்பளம் கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 படத்துக்கு பெருசாக சம்பளம் கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 படத்துக்கு பெருசாக சம்பளம் கிடச்சிருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் நடித்த படங்கள் இருக்குல்ல, 30 தாண்டின நடித்த படங்கள் இருக்குல்ல, ஒரு 40க்கு மேலே உள்ள படங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கோடி 70 கோடி 100 கோடி 150 கோடி 200 கோடி 275 கோடின்னு இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். இவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகருக்கு வெறும் 520 கோடி ரூபா தான் சொத்து இருக்குமா? ஒரு படத்துக்கே
275 கோடி ரூபா. சரி, நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம், 200 கோடி ரூபானே வச்சுக்கோங்க. ஆவரேஜாக ஒரு 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாரு. சமீபத்தில் வந்து ஒரு 20 படத்துக்கு இந்த சம்பளம் வாங்கினாருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, மற்ற சம்பளத்தை எல்லாமே விட்டுருங்க, வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 4000 கோடி ரூபா சொத்து வருது. 200 கோடி இன்ட்டு 20 படம் எவ்வளோ வருது? 4000 கோடி ரூபா சொத்து வருது. ஆனால் வெறும் 520 கோடி ரூபா தான் சொத்து வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அசையும் அசையா சொத்துக்களை எல்லாம் விவரங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் நடத்துகிறதா சொல்கிறாரு, அவர் கரஸ்பாண்டாக இருக்காருன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் கரெக்டாக தாக்கல் பண்ணிட்டாரு. 4 கார் இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒரு தடவை ஓட்டு போட வந்தார்ல, சைக்கிளில் வந்தார்ல, அந்த சைக்கிளை பற்றின விவரங்களை வந்து சொல்லவே இல்லையே. ஒருவேளை அதை மறைச்சிட்டாரா இல்லை வித்துட்டாரான்னு தெரில. ஆனால் இது எல்லாம் தாக்கல் பண்ண விஜய் ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து மார்வாடி கடை நடத்துகிறார். இந்த கந்துவட்டி கொடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு விஜய் வந்து. அதை வந்து விஜய் மறைச்சிருக்காரு. ஏன்னா அது வெளிப்படையாக தெரியுது. அவர் வந்து ஒரு விஷயத்த மறைச்சிருக்காரு, ஆனால் அவர் இன்னொரு விஷயத்த சொல்லும் போது அது வெளிப்படையாக தெரியுது. என்ன அப்படின்னா, பொண்டாட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு. வட்டி கொடுத்துருக்காரா, 5 ரூபா வட்டியா, 4 ரூபா வட்டியா, இல்லை வந்து கொலாட்ரல் லோனா, இல்லை நான் கொலாட்ரல் லோனா அப்படின்னு தெரில. அப்பா, பெத்த அப்பா, அதாவது விஜய்க்கு பெத்த அப்பா, உயிர் கொடுத்த அப்பா. அந்த அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா, அப்புறம் வந்து ஒரு 2000 நம்ம கொடுத்துருக்காரு. அம்மாவுக்கு ஒரு 87 லட்சம் கொடுத்துருக்காரு. மகனையும் விட்டு வைக்கல, மகனுக்கு ஒரு 8 லட்சம், மகளுக்கு ஒரு 4 லட்சம். இந்த மாதிரி வந்து எல்லாரும் கடன் கொடுக்குறாரு. ஸோ இந்த கடனெல்லாம் வந்து வட்டி கடனா, இந்த கடனெல்லாம் வந்து இந்த கடன் வாங்கின 12 கோடி ரூபா கடன் கொடுக்குறாருன்னா ஏதாவது அடமானம் வாங்கிட்டு தானே கடன் கொடுத்துருப்பாரு. அப்போ பொண்டாட்டிகிட்ட அவர் என்னத்தை அடமானம் வாங்கினாரு? தாலி அடமானம் வாங்கினாரா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மனு தாக்கல், அதாவது வந்து வேட்பு மனுக்கள் தாக்கலில் சொத்து விவரங்கள், கடன் இருந்தால் கடன் விவரங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லணும். அதே மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் வந்து இப்படி குடும்பத்துக்குள்ளேயே கடனை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே அப்படி சொல்லலை. அப்பா, அம்மா, பொண்டாட்டி, பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கதா சொல்கிறாரு. இது நம்புகிற மாதிரியா இருக்குது. முதல்ல இப்படி ஒரு வேட்பு மனுவில் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்றது வந்து 4 பேர்கிட்ட பேசியிருக்க மாட்டாரா, 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாரா? இவருக்குன்னு ஒரு ஆடிட்டர், இவருக்குன்னு ஒரு நல்ல உள்ளங்கள் ஒரு 4 பேர் இருந்திருக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்களா? விஜய் இது வந்து ரொம்ப கேலி கூத்தாக இருக்கும், இது வந்து காமெடியாக மாறிடும், ட்ரால் மெட்டீரியலாக மாறிடும், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம், இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இப்படி வந்து மனு தாக்கல் பண்ணுறான்னு தெரில. அதாவது ஒரு தற்குறி அப்படிங்கிறத அவரே வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த மனு தாக்கல், வேட்பு மனு தாக்கலில் அவர் சொத்து விவரங்களை சொல்லியிருக்காருங்கிறதுல ரொம்ப தெளிவாக தெரியுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது சொத்து விவரங்களை மறைப்பாங்க. பினாமி பேரில் பல சொத்துக்கள் இருக்கும். விஜய்க்கு பினாமி பேரில் பல சொத்துக்கள் இருக்குது. மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து பெரிய கோடீஸ்வரன், பெரிய செல்வந்தன், கிட்டத்தட்ட 7500 கோடி ரூபா, 10,000 கோடி ரூபா விஜய்கிட்ட சொத்து இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு தாவேக்கான ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அந்த கட்சியில் ஒரு 234 வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி ஆளுக்கு 5 கோடி 10 கோடி கொடுத்து எலெக்ஷனில் நிற்க சொல்லலாமே. விஜய் ஏன் வந்து காசு இறக்க மாட்டேங்கிறாரு? விஜய் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா செலவழிக்க மாட்டேங்கிறார் கட்சிக்கு? அவரோட கட்சி தானே, அவர் தானே வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அந்த கட்சிக்கு அவர் செலவழிக்கணுமா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நேத்திக்கு அதுக்கெல்லாம் விட கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, பாவம் அவர்கிட்ட வந்து 520 கோடி ரூபா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆளுக்கு 10 கோடின்னு கொடுத்தா 50 பேர் கொடுத்தாலே 520 கோடி ரூபா போயிடும். அதனால் வந்து அது செய்யாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கட்சிக்கு ஃபண்டு திரட்டி கட்சியை நடத்துகிறாரு. கட்சியில் யார் பணம் கொடுக்குறாங்களோ 5 கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு, அந்த மாதிரி வந்து கட்சி நடத்துகிறாரு. நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்கே முடியாது. நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இருக்கார்ல, அவர் பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு டேரக்டர். பயங்கரமான படங்கள்லாம் எடுத்துருக்காரு, பிரமாதமான படங்கள். அதாவது அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவியம், ஓவியம், நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு, இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடாடா என்ன மாதிரி படம் எடுத்திருக்கிறாரு, என்ன மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே பார்த்தீங்கன்னா 70 படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 40 படம் அவரே தயாரிப்பாளர். அதில் அவர் சம்பாத்தியமே பண்ணலையா? அந்த சம்பாத்தியம் இவருக்கு தானே போய் சேரும். இவர் ஒரே பிள்ளை தானே, இவர் தான் மகன். அப்படின்னும் போது அவர்கிட்ட காசே இல்லையா? அவர் எதுக்கு இவர்கிட்ட வந்து 3 கோடி ரூபா கடன் வாங்குறாரு? எதுக்கு வாங்குறாரு, ஏன் வாங்குறாருன்னு இருக்குல்ல. அவர்கிட்டே காசு இருக்கும்போது இவர்கிட்ட எதுக்கு 3 கோடி வாங்கணும்?
அவங்க அம்மா பாவம், அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆஷா பான்ஸ்லேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹிந்தி சிங்கரு. அந்த மாதிரி சூப்பர் சிங்கர் அவங்க பாடின பாட்டெலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போரட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தான் ரட்டா, அந்த பாட்டை அவங்க தான் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்மிளா அப்படின்னு ஒரு சாங் ஒன்ஸ் மோரில் வரும்ல, அந்த பாட்டை அவங்க தான் பாடியிருக்காங்க. ஏன் இந்த மலேசியா ஆடியோ ரிலீஸில் பாடினாங்கல்ல, உடம்பாக்கம் ஏரிய குத்து போட வாரிய குத்தோட்டம் என்னோட ஆடரடியா அடியே, பாடினாங்களா இல்லையா, பாடினாங்கல்ல. ஸோ அந்த அருமையான சிங்கர் அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 40-50 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கச்சேரியில எல்லாம் பாடியிருக்காங்க. அவங்க ஒன்றுமே சம்பாதிக்கலையா. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா இன்னிசை மலை, அப்புறம் வந்து ஏதோ நண்பன் அப்படி இப்படின்லாம் படம்லாம் எடுத்திருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க எதுவுமே சம்பாதிக்கலையா. அவங்க எதுக்கு வந்து 87 லட்சம் மகன்கிட்ட கடன் வாங்கினாங்க? எங்கேயாவது உலகத்தில் எங்கேயாவது தாய்க்கு கடன் கொடுத்த பிள்ளையை பார்த்துருக்கீங்களா? அதாவது தாயும் தகப்பனையும் பார்க்க வேண்டியது பிள்ளையோட கடமை. ஆனால் என்ன நடந்துச்சு, 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு. அவருக்கு இப்போ 85 வயசு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது 80ஆம் கல்யாணங்கிறாங்க. அது 80ஆம் கல்யாணம் கிடையாது, 60ஆம் கல்யாணம். லேட்டாக பண்ணாங்க. ஏன்னா வந்து மகன் அப்போ லேட்டாக பண்ணாலாவது வந்துருவாரான்னு பார்த்தாங்க. ஆனால் எதுக்குமே அவர் அசைய மாட்டேன்ட்டார். தனியாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, அந்த அம்மா ஒரு பட்டு சேலை கட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயிலில் அனாதை மாதிரி வந்து திரியிறாங்க. அனாதை மாதிரி 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு. கூட ஒரு 4 உதவியாளர்கள் நின்னாங்க. எப்படி நடக்க வேண்டிய கல்யாணம், எப்படி வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்க முடியும் அந்த கல்யாணத்தை. ஒரு 60ஆம் கல்யாணத்தை ஒரு தாய் தகப்பனுக்கு யார் நடத்தி வைப்பா? ஒரு பையன் நடத்தி வைப்பான், ஒரு பொண்ணு நடத்தி வைப்பாங்க, வாரிசுகள் நடத்தி வைப்பாங்க, பேரம்பேத்திக்கு நடத்தி வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய வந்து டைரக்டர்னு சொல்லிக்கிறார் அவரை. அப்படிப்பட்ட இயக்குனருக்கு இவ்வளோ பெரிய மகனை பெற்ற பெருமையை வந்து அந்த மகன் சேர்த்து கொடுத்துட்டாரு. அந்த 60ஆம் கல்யாணத்துக்கே போல அப்பா அம்மாவே அனாதையாக விட்டுட்டார். அப்பா அம்மாவே அனாதையாக விட்டவர் என் அம்மாவுக்கு 87 லட்சம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டார். வெறும் 87 ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவருடைய கருணி புத்திக்கு 87 ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டார். அப்பாவுக்கு 3 கோடி ரூபா. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சினிமாவில் முக்கியமான தயாரிப்பு நிறுவனங்கள், முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இவங்களுக்குலாம் அப்பா வந்து வட்டி கொடுக்குறாரு. அப்பா பணத்தை வச்சுட்டு வட்டி கொடுத்து அது தனியாக சைட் பிஸ்னஸாக பண்ணுறாரு. ஸோ மகன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுத்து அவர் ஒரு தனியாக சைட் பிஸ்னஸாக பண்ணுறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. எங்கேயாவது நீங்கள் மகளுக்கு பொண்டாட்டிக்கு ஒரு கருத்து வேறுபாடு இன்னைக்கு வந்து விவகாரத்தை தொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 12 கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, விட்டுருங்க, 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மகனுக்கு 8 லட்சம். 8 லட்சம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட். அதாவது எப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் வந்து தனி விமானத்தில் வந்து பாம்பே போயிட்டு வந்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் போனார்ல அட்லியோடைய மனைவி பிரியாவோடைய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போனார்ல, அந்த தனி விமானத்தில் போனதுக்கு செலவு எவ்வளோ தெரியுமா? 40 லட்சம். விமானத்துக்கு போயிட்டு வந்த செலவு மட்டும் 40 லட்சம். அது இல்லாமல் 7 ஸ்டார் ஹோட்டலு, அங்கே எடுத்த காரு கீரு எல்லாம் சேர்த்தா அது ஒரு 10 லட்சம். 50 லட்ச ரூபா ஒரு அட்லியோடைய மனைவி நிச்சயத்துக்கு தேர்தல் நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்து செலவு பண்ணுறீங்க. பையனுக்கு கொடுத்த 8 லட்சத்துக்கு கணக்கு பார்க்குறீங்க. பையனுக்கு கொடுத்த 8 லட்சம் கணக்குங்கிறீங்க. ஒவ்வொரு தகப்பனும் பொண்ணுக்கு கொடுத்த காசு, பையனுக்கு கொடுத்த காசு எங்கேயாவது கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? சரி, நான் கேட்குறேன், அந்த பையன் இப்போ தான் முதல் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தகப்பன் வந்து எல்லா பணிவிடைகளையும் செய்யணும், எல்லாமே அவருடைய கடமையா? இல்லை வந்து மகளுக்கு வந்து படிப்பு கொடுக்குற செலவு, மகளுக்கு பேக்கெட் மணியாக கொடுக்குற செலவு, மகனுக்கு பேக்கெட் மணியாக கொடுக்குற காசெல்லாம் வந்து கடன் எழுதி வச்சுப்பாங்களா? எல்லாம் எழுதி வச்சுப்பான்னு நினைக்கிறேன். அதாவது அந்த மகன் போய் கேட்பார், சஞ்சய் போய் கேட்பார், அப்பா ஐ வாண்ட் 10,000. ஓ 10,000 அப்படின்னு ஒரு டைரி எழுதி அப்படியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்தி சொச்சம். அப்புறம் 462 ரூபா. என்னங்க இது இப்படி துல்லியமாக வச்சுருக்காரு மகனுக்கு கொடுத்த கடனை கூட. அப்போ எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலியாக இருப்பார் பாருங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு இப்போ 34 வருஷமாக சினிமாவில் வந்து அவர் வந்து சினிமாவில் ஹீரோவாக இருந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்து இளைய தளபதியிலேருந்து தளபதியாக மாறி இன்னைக்கு அரசியல் தலைவராக மாறி வெறும் 520 கோடி ரூபா தான் வச்சுருக்காரு. இவர் மட்டும் ஒரு வேட்டி துண்டு தலையில் வந்து துண்டை கட்டிக்கிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் கந்து வட்டி பிஸ்னஸுக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்க போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 10,000 கோடி ரூபா சொத்து இருக்கும். அந்த அளவுக்கு சொத்தை வந்து ஈட்டி இருக்கலாம். அதை விட்டுட்டு சினிமாவில் நடிக்க போயிட்டார். பாவம், நல்ல மனுஷன், காசு இல்லைங்க அவர் வந்து. நீங்கள் கக்கன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு தலைவர் தான் விஜய். ஆனால் அப்படி பார்க்கும்போது வந்து ஓவராலாக சொத்து யார் பேர்லுமே வாங்கலை, குடும்பத்தில் இருக்கவங்க பேரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சொத்துலாம் யார் பேரில் தான் இருக்குது, அண்ட் இன்னொரு பக்கம் த்ரிஷா பேரில் தான் சொத்துலாம் வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த சொத்து எல்லாமே அவர் பேரில் தான் இருக்குது. அவர் கொடுத்துருக்குற அந்த 520 கோடி ரூபா சொத்தும் பார்த்தீங்கன்னா அவர் பேரில் தான் இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க யார் பேர்லேயும் சொத்துக்கள் கிடையாது. மனைவி பேர்லேயோ குழந்தைங்க பேர்லேயோ அப்பா அம்மா பேர்லேயோ கிடையாது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு
இன்செக்யூர் ஃபீலிங். அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இந்த பணம் தான் எல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர். அப்படி நினைக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு இருக்கணும் நமக்கு இருக்கணும் நமக்கு இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் விஜய் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சார், அவர் பண்ணுற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு கேலிக்குறியாக இருக்குது, கேளிக்கையாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது தவிர்த்து அவர் யார் பேரில் சொத்து வாங்கி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற அந்த நடிகை பேரில் வாங்கி வச்சிருக்காரா இல்லை வேற யார் பேரையும் நடிகை வாங்கி வச்சிருக்காரா நமக்கு தெரியல. பல பேரோட வந்து அவர் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. ஸோ பினாமியாக பல பேர் விஜய்க்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 33-34 வருஷம் சினிமா துறையில் நடித்த ஒரு பிரபலமான நடிகருக்கு குறைஞ்சது ஒரு 4000-5000 கோடியாவது சொத்து இருக்கும் அப்படின்றாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது காரணம், இன்னொரு காரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சங்கீதா வந்து மனைவி, அவங்க வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு விவாகரத்து வழக்கு கேட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து ஜீவனம்சம் வேணுங்கிறாங்க. ஜீவனம்சங்கிறது கணவனுடைய சொத்துல அதாவது வந்து ஒரு மனைவி அது இனிமே கழிக்க போற வாழ்க்கை அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூட ஈடு பணம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பணம் அவர் 520 கோடி ரூபா தான் இன்னைக்கு சொத்து இருக்குன்னு சொல்லும் போது கோர்ட்டே என்ன சொல்லுவாங்க, இப்போ தாக்கல் பண்ணுறாங்கல்ல, இது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டுனும் போது கோர்ட்டே என்ன சொல்லுவாங்க, ஏமா அவருக்கு 520 கோடி ரூபா சொத்து இருக்குது, மொத்தத்தில் எல்லாமே வந்து வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக வந்து அவர் வந்து சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 100 கோடி ரூபா வாங்கிட்டு போங்க, நீங்கள் ஒரு 200 கோடி ரூபா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா சங்கீதாக்கு விபூதி அடிக்கிறதுக்காண்டி காட்டுற கணக்கு தான் இதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு சங்கீதாவை ஏமாற்றணும். ஒரு 4000 கோடி 5000 கோடி சொத்து இருந்தால் ஒரு மனைவிக்கு நியாயமான ஜீவனம்சமாக எவ்வளோ போகணும்? கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடியாவது இல்லை 2000 கோடியாவது போகணும். ஏன்னா மனைவி மட்டும் இல்லை, மனைவியோட சேர்ந்து 2 குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலம் இருக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது, எல்லாமே இருக்குன்னும் போது இதுதான் நியாயம். ஆனால் அதை மறைக்கிறதுக்கு, மனைவியை ஏமாத்துறதுக்கு, மனைவியை மோசடி பண்ணுறதுக்கு, மனைவிக்கு விபூதி அடிக்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 520 கோடி ரூபா தான் சொத்து இருக்குன்னு காமிச்சிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல சங்கீதா கரெக்டான நேரத்தில் வந்து விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அதாவது இவர் வந்து ஒரு போலியான முகம், இவர் வந்து உண்மையான ஆள் கிடையாது அப்படிங்கிறத சரியான நேரத்தில், தேர்தல் நேரத்தில் வந்து விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணாங்க. தேர்தல் முடிஞ்சு கூட விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேர்தல் நேரத்தில் தாக்கல் பண்ணாங்க. இவருடைய முகத்திரையை கிழிச்சிருக்காங்க. இப்போ 520 கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, இப்போ மனைவியாக 28 வருஷம் சங்கீதா வாழ்ந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு விஜய் பற்றின ரகசியங்கள் தெரியாமல் இருக்காது. நான் சொல்கிறது வந்து எங்கெங்கே சொத்து வச்சிருக்காரு, எங்கெங்கே சொத்து வாங்கி வச்சிருக்காரு, எப்படி பினாமி பேரில் சொத்து வாங்கி வச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் பணம் வந்து கையிருப்பாக வச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் நகை வைரம் வெள்ளி எல்லாம் வச்சிருக்காரு, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா முழுக்க சங்கீதாக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த முழு ரெக்கார்டு ஆதாரத்தோடு அந்த ரெக்கார்டை வந்து அவங்க வெளியிட்டு ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனுவும் கொடுக்கணும். அவர் வந்து தவறுதலா சொத்து கணக்கு வந்து காமிச்சிருக்காரு, அவருடைய உண்மையான சொத்துக்கள் இதுதான் அப்படிங்கிறத அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிச்சாங்கன்னா அது சவுக்கடியா இருக்கும், சாட்டடியா இருக்கும். அவருடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு சரியான நேரம் இதுதான். சங்கீதா விஜயோடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு சரியான நேரம் இதுதான். இப்போ அவங்க செய்வாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க விஜய் மேலே. அதனால நிச்சயமா விஜய் மகன் எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. அதனால நிச்சயமா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஒரு அறிக்கை வர்றதுக்கு வெகு விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், சங்கீதா விடுங்க, மனைவிக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு. இந்த மகன் இருக்கார்ல சஞ்சய், அவர் வாழ்றதா வேணாமா, சொசைட்டியில் மரியாதையோட வாழ்றதா வேணாமா? விஜய் அப்பா சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது அந்த பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பையனுக்கு இன்னைக்கு என்ன கேட்பாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸு நல்லவங்களும் இருப்பாங்க 10 பேர், கெட்டவங்களும் இருப்பாங்க. என்ன கேட்பாங்க, டே என்னடா அவங்க அப்பாட்ட 8 லட்சம் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்காமேடா, அவங்க அப்பா வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து சொத்து விவரங்கள் சமர்ப்பிக்கும் போது சொல்லியிருக்காருடா, என்னடா அப்பாட்ட வாங்கின 8 லட்சத்தை திருப்பி கொடுக்கலையாடா அப்படின்னு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்களா? சாஷாங்கிற பொண்ணுக்கிட்ட போய் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கேயோ காலேஜில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க, சின்ன பொண்ணு 20 வயசு, அவங்க நண்பர்கள் வந்து அந்த சாஷாங்கிற பொண்ணுக்கிட்ட கிண்டல் பண்ண மாட்டாங்களா? அந்த மாதிரி உங்கள் அப்பாட்ட 4 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன்னு. இதெல்லாம் கேவலம் இல்லை. இதெல்லாம் கூட யோசிக்க மாட்டீங்களா? மகனை பாதிக்கும், மகளை பாதிக்கும், அம்மாவை பாதிக்கும், அப்பாவை பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்குங்கிறத யோசிக்க மாட்டீங்களா? இப்படி வந்து இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சொல்றதுன்னே தெரியல தம்பி. முழுக்க ஒரு சுயநலவாதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுயநலவாதியோடைய செயல்பாடாக தான் நான் விஜயோடைய செயல்பாடை பார்க்குறேன். நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு என்ன நெஞ்சில் குடியிருக்கிறது? பெரம்பூர்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா குளத்தூர் போனாரு, பட் அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இது எதனால நினைக்கிறீங்க? அவரால் வெயில் தாங்கி இருக்க முடியாது, கூச்சல், மக்களுடைய சத்தம், இதெல்லாம் வந்து அவரால் வந்து கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நடந்துருமோ, அசம்பாதம் ஆயிருமோ, நம்ம மேலே ஏதாவது சொல்லிடுவாங்களோ, தேர்தல் நேரத்தில் ஏதாவது விபத்தாயிருச்சுன்னா அந்த கேஸ் நம்ம மேலே போட்டுருவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோன்னு பயம் வந்துருச்சு.
என்ன இவர் மட்டும்தான் விஐபியா, இவர் மட்டும்தான் செலிபிரிட்டியா? ஸ்டாலின் முதலமைச்சர் செலிபிரிட்டி கிடையாதா? எடப்பாடி செலிபிரிட்டி கிடையாதா? திருமாவளவன் செலிபிரிட்டி கிடையாதா? இல்லை சீமான் செலிபிரிட்டி கிடையாதா? யாருங்க செலிபிரிட்டி கிடையாது? எல்லாருமே இன்னைக்கு வந்து இறங்கி மக்களோட மக்களாக வேலை பார்க்குறாங்க.